நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கடவுள் என்ன செய்கிறார் என்கிறதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இதனாலே நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏன் பின்பற்ற வேண்டும் என்கிறதை குறித்து பார்க்க இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே சந்தித்த ஒரு 3 நபர்கள், 3 வித்தியாசமான நபர்கள், அவர்களை மையமாக வைத்து இன்றைய நாளை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு 3 பேரை சந்திக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ஒருத்தன் சொல்லுகிறான், நீர் எங்க போனாலும் நான் உம்மோடு பின்பற்றி வருவேன், எங்க போனாலும் நான் வருவேன் என்பதாக சொல்லுகிறான். ஆண்டவர் அவனுடைய அழைப்பை, சரி நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரா என்று கேட்டால் இல்லை, அப்படி சொல்லவில்லை. மாறாக என்னை பின்பற்றி வராதே என்று சொன்னாரா என்று கேட்டால் அப்படியும் சொல்லவில்லை. நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை, நீ பின்பற்றி வராதே என்று சொல்லவில்லை. மாறாக வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், எனக்கு தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு இடம் கிடையாது. நீ யார், எப்படிப்பட்ட நபரை பின்பற்றி வருகிறாய் என்று சொல்லி சரியாக தெரிந்துதான் பின்பற்றுகிறாயா என்பதை கவனித்துப்பார். காரணம், நீ யாரை என்னை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறாய், உண்மையில எனக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அப்போ காரணம், இவன் இயேசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை செய்தார். மட்டுமல்ல, அதை பார்த்து அநேகர் அவரை பின்பற்றி செல்லவும் செய்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக சென்றார்கள். அப்போ இவன் நினைக்கிறான், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கும் என்னது, ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், நமக்கு இதே போல அற்புதம் செய்யலாம், நமக்கு ஒரு நினைத்த ஒரு வாழ்க்கை வாழலாம் என்பதாக எண்ணியிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவனுடைய அழைப்புக்கு இப்படியாக பதில் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டது பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு பிரசங்கங்கள் பல்வேறு நபர்களால் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வா என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது அல்லவா? அப்போது சொல்லப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே பின்பற்றி வாருங்கள், உங்களுக்கு என்னது, கடன் பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், வேறு என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லா வார்த்தைகளும் சேர்த்து சொல்லப்பட்டு, ஆகையால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள் என்பதாக சொல்லப்படும். அப்படித்தானே? ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தேடி ஒருத்தன் வருகிறான், நானுமே பின்பற்றி வருகிறேன், எங்க போனாலும் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஒரு உண்மையை சொல்லுகிறார். நீ நினைப்பது நடக்கும் என்கின்ற காரணத்திற்காக நீ என்னை பின்பற்றி வராதே என்பதாக என்கின்ற அர்த்தத்தை அவனுக்கு புரிய வைக்கும் வண்ணமான ஒரு பதிலை சொல்லுகிறார். நீ யாரை பின்பற்றுகிறாய் தெரியுமா? தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்ப நீ என்னை பின்பற்றி வந்தால் உனக்கும் தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு இடம் இருக்காது என்பது உனக்கு சம்மதமெனில் பின்பற்றி வா. அப்போ இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்ததற்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறவர்கள், இங்கே வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் அதை தருவார், இதை தருவார் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அப்படி தேடி வந்தவர்களிடத்திலே கூட, நீ ஒருவேளை இப்படி நினைத்து வந்திருக்கலாம்,
அப்படி நினைத்தா என்றால் வராதே என்கிறது போல சொல்லுகிறார். இதே போலத்தான் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே கூட இயேசு கிறிஸ்துவை தேடி அங்குமிங்கும் அநேக முறை அலைகிறார். அவர் இங்க காணல அங்க காணல என்று சொல்லி தேடி தேடி படகையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடைசியில் அக்கறைக்கு போய் ஒரு வழியாக கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்த போது ஆண்டவர், ஆஹா எவ்வளவு அக்கறை, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்குமிங்கெல்லாம் தேடி அலைந்து கடைசியில என்னை கண்டுபிடித்து என்ன எவ்வளவு பாசம், எதுக்கு கடவுளை எவ்வளவு அன்பாக தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் மகிழவில்லை. மாறாக நீங்கள் ஏன் தேடினீர்கள் தெரியுமா? நீங்கள் தேடினது தவறான நோக்கம், நீங்கள் இதற்காக தேடி இருக்க கூடாது என்பதாக சொல்லுகிறார். பாருங்கள் 26ஆம் வசனம், யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அற்புதங்களை கண்டதினால். அற்புதங்களை இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார் அல்லவா, அந்த அற்புதங்களை கண்டதினால் அல்ல. அப்படியானால் அற்புதங்கள் எதற்காக செய்யப்பட்டது? அற்புதம் எதற்காக செய்யப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசித்து அவருடைய குமாரன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக அற்புதங்கள் செய்யப்பட்டது. இதுதான் யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 30ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் அந்த அற்புதங்கள் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை விசுவாசித்து நித்திய ஜீவன் அடையும்படியாக. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, அற்புதங்களை கண்டதனால் நீங்கள் என்னை தேடவில்லை என்று சொல்லி. அப்போ அற்புதங்களை கண்டதினால் அது அற்புதங்களை பார்த்து, ஓஹோ இவர் சாதாரணதவர் அல்ல, இவர்தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து, இவர் விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறதற்காக நீங்கள் தேடவில்லை. மாறாக 2 நாளைக்கு முன்பாக நான் ஒரு அற்புதத்திலே 5000 பேருக்கு அதிகமாக பேர் உணவு கொடுக்கப்பட்டது, அப்பங்கள் பெருக்கப்பட்டது, அதை சாப்பிட்டு திருப்தியானீர்கள். ஆகையால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால், அவர் எங்கே இருக்கிறார் அங்கே போனால் நமக்கு நன்றாக எப்பொழுதும் திருப்தியான சாப்பாடு கிடைக்கும், இலவசமாக சாப்பாடு கிடைக்கும் என்கிறதற்காக நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இதற்காக நீங்கள் தேடாதீர்கள் என்று வேறு சொல்லுகிறார். 27ஆம் வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அப்போ அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல என்றால், அழிந்து போகிற இந்த அப்பத்திற்காக, இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். இந்த பூமியிலே நாம் எதை சம்பாதித்தாலும் அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள். இங்கே அப்பம் உணவு பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், செல்வங்கள், ஏன் வியாதி இல்லாத வாழ்வு கூட, அதாவது வியாதி இல்லாத சரீரம் கூட அழிந்து போகக்கூடியதுதான். அப்போ இதற்காக நீங்க அல்ல, அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். நீங்கள் உண்ணுகிற உணவு இந்த பூமியோடு அழிந்து போகிறது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் கடவுளை தேடாதீர்கள். நீங்கள் கடவுளை ஒரு காரியத்திற்காக தேடுங்கள். கடவுளிடத்திலே ஒரு போஜனம் இருக்கிறது, அந்த போஜனத்தை உட்கொண்டால் இந்த பூமியோடு அது மட்டும் நிற்பதல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு போஜனம் இருக்கிறது. அந்த போஜனம் கடவுளிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அதற்காக கிரியை நடப்பீங்கள், அதாவது தேடுங்கள். இப்போ அவர்கள் செய்த கிரியை என்ன? இயேசு கிறிஸ்துவை தேடுறது. அப்போ அவர்கள் எதற்காக கடவுளை தேடினார்கள்? அழிந்து போகிற காரியத்திற்காக, அழிந்து போகிற உணவுக்காக, பொருளுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால் கிடைக்கும் என்று சொல்லி தேடினார்கள். ஆண்டவர் சொல்லுகிற இதற்காக தேடாதீர்கள். அப்போ காரணம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தேடாமலே பெற்றுக்கொள்ள ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த உலகத்திலே ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை நியதியை வைத்திருக்கிறார். எல்லா மனிதருக்கும் ஒரு பொதுவான நியதியை வைத்திருக்கிறார். யார் வேண்டுமானாலும் உழைத்தால் சம்பாதிக்க முடியும். அப்போ அதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்றாலோ, உணவு உண்ண வேண்டும் என்றாலோ, நீங்கள் போய் உழைத்தால் போதும், சம்பாதிக்க முடியும். அது தவறான வழியில் செய்கிறவர்கள் உண்டு, நேர் வழியிலே சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. சரி, அது எப்படியோ. ஆனால் சம்பாதிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த பூமியிலே பூமியோடு முடியக்கூடிய காரியங்கள், பூமியோடு முடிந்து போகக்கூடிய உணவாகட்டும், பொருளாகட்டும், எதுவாகட்டும், அழிந்து போகிற பொருட்கள், அதற்காக கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை எதற்காக தேட வேண்டும்? கடவுள் தேட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாம் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று கடவுளிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அதற்காக தேடுங்கள். உணவு பொருளாகட்டும், இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய எந்த பொருளாகட்டும், அது இந்த பூமியிலே ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கடவுளை தேடாதீர்கள். மாறாக அழியாத, அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற ஒரு போஜனம் இருக்கிறது. அது கடவுளிடத்திலே மட்டும்தான் இருக்கு. அதற்காக கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற ஒரு போஜனம் அது என்னவென்று சொல்லி அடுத்து கீழே படிப்பீர்கள் என்று சொன்னா, நானே அந்த போஜனம் என்று சொல்லுங்க, நானே அந்த அப்பம், ஜீவாப்பம் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஒரு அழிந்து போகிற பொருளுக்காக என்னை தேடாதீர்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக என்னை தேடுங்கள். அந்த போஜனமே நான் தான். அப்போ நீங்கள் பொருளுக்காக என்னை தேடாதீர்கள், மாறாக என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஆனால் பொருளுக்காக இயேசு கிறிஸ்துவை தேடாதீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடுவது என்பது ஏதோ ஒரு பொருட்களுக்காகவோ அப்பத்திற்காகவோ அல்ல. தங்க வீடு கிடைக்கும், இடம் கிடைக்கும், எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியோடு முடியக்கூடிய எந்த பொருளுக்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதற்காக தேடாதீர்கள் என்று சொல்கிறார். மாறாக அவர் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிறவராக, நித்திய ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். ஆகையால் அவரை தேடுவோம் என்று சொல்லி அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதே போன்ற ஒரு காரியத்தை தான் இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவிடத்துல தேடி வந்து, நீ எங்க போனாலும் நான் பின்பற்றி வருவேன். நீங்கள் கலிலேயாவுக்கு போனாலும் கலிலேயாவுக்கு வருவேன், அந்த புறத்திலே அக்கறையிலே படகிலே ஏறி அக்கறைக்கு போனாலும் நான் அங்கேயும் வருவேன். நீ எங்க போனாலும் நான் உம்மோடு பின்பற்றி வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு ஃபாலோவர் அதிகமாயாச்சு, எனக்கு ஒரு எண்ணிக்கை, என்னை பின்பற்றுவதிலே ஒரு எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு, ஓகே எப்படியோ ஒரு ஆள் வந்தாச்சு என்று சொல்லி அதிலே சந்தோஷப்படவில்லை. இன்றைக்கு அநேகருடைய எண்ணம் எதிரே இருக்கிறது. எப்படியோ ஒரு எண்ணிக்கை உள்ளே வர வேண்டும், நம்முடைய கூட்டத்தில் ஒரு எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் என்கிறதான் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எண்ணிக்கையை பற்றி கவலைப்படவில்லை. அப்போ இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் சேர்க்கிறேன் என்கின்ற பேர்ல தான் எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் சேர்க்கிறேன் என்கின்ற பேர்ல நாம் எப்படி எல்லாமோ ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அந்த எண்ணிக்கைக்கு பற்றி கவலைப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஒருத்தனை பார்த்து சொல்லுகிறார், சரி நீ எப்படியே வந்துட்டா, எனக்கு ஒரு எண்ணிக்கை கூடிச்சு, அப்படியெல்லாம் சந்தோஷப்படாமல் நீ தப்பா நினைச்சு வந்திருக்க, இந்த நோக்கத்திலே நீ என்கிட்ட வராத என்கின்ற அடிப்படையில அவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் எண்ணிக்கையை பார்த்து எல்லா எண்ணிக்கையும் என்னிடத்துல வர வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல. மாறாக அது வருகின்ற நபர் யாரும் இல்லை, வெறும் ஒருத்தர் தான் என்றாலும் அவர் சரியான நோக்கத்தோடு வருகிறவராக இருக்க வேண்டும் என்கிறதுல சரியாக இருக்கிறார். எப்படியாகலும் யார நோக்கம் இல்லாமல், தகுதியே இல்லாமல் எப்படியாகலும் ஆள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எண்ணவில்லை. அப்படி என்றால் அன்றைக்கே ஒட்டுமொத்த யூதர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சம்பாதித்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய பேச்சிலே சில காம்ப்ரமைஸ் செய்திருந்தால் போதும். யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்?
இயேசு கிறிஸ்து வருவார், ரோமர்களுக்கு எதிராக பேசுவார், ரோமர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி இவர் ராஜாவாகுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே போல செய்திருந்தால் ஒட்டுமொத்த யூதர்களும் அவருக்கு பின்பாக நின்றிருப்பார்கள். பரிசேயர்கள் தங்களை மதவாதிகள் என்று சொல்லி பந்தா பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களை திட்டாமல் அவர்கள் 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 செய்வதும் சரிதான் என்கிறது போல ஒரு முலா பூச்சி பூசி இருந்திருந்தால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்திருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய எண்ணிக்கை அன்றைக்கே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தே பின்பற்றி இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு அது அல்ல முக்கியம் நோக்கம். எப்படியாகிலும் தன்னுடைய ராஜ்யத்திலே எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எண்ணவில்லை. மாறாக அவர்கள் சரியாக ராஜ்யத்தை அழிவில்லாத ராஜ்யத்தை மட்டும் நம்பி அதற்காக மட்டும் தன்னை நம்பி வருகிறவர்களா, இல்லை சுய லாபத்திற்காக இந்த பூமியிலே தங்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிறதற்காக தன்னை பயன்படுத்த நினைக்கிறார்களா என்பதை இயேசு கிறிஸ்து அறிகிறவராக இருந்தார். அவரை குறித்து ஒருவனும் யாருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் எல்லாருடைய இருதயங்களை அறிகிறவராக இருக்கிறார். இதுதான் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே தான் படிக்க முடியும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 23, 24, 25 பார்க்க முடியும். பஸ்கா வண்டியிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அது நிமித்தம் அநேகர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அப்போ கடவுளுக்கு இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி மனிதர்களுடைய சாட்சி தேவையில்லை. அவர் மனுஷருக்கு உள்ளாக இருப்பதை அவருக்கு தெரியும். அவன் யார் யார் எந்தெந்த நோக்கத்திற்காக கடவுளை பின்பற்றுகிறார்கள், யார் யார் எந்தெந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்கின்ற பெயரில் வருகிறார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆகவே அவர் எல்லாரையும் அங்கீகரிப்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி வருகிறேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி வருகிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அங்கீகரிப்பது இல்லை. மாறாக ஆண்டவர் நீ சரியாக நீ உண்மை அறிந்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தவறான நோக்கத்திலே இந்த பூமியிலே பிழைப்பதற்காக சுகபகமாக வாழ்வதற்காக பசியே இல்லாமல் அப்பம் சுற்று வாழ்வதற்காக பின்பற்றினவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே ஆண்டவர் கோபப்பட்டு வரவே வராதீர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் வந்த நோக்கம் தவறு, இதற்காக வராதீர்கள், நீங்கள் வந்த நோக்கத்தின் அடிப்படையில வராதீர்கள். இங்கே வந்தவனாகட்டும், லூக்கா 9 வந்தவனாகட்டும், இயேசு கிறிஸ்துவத்திலே போனால் ஒருவேளை நல்ல செழிப்பாக வாழ்க்கை வாழலாம். அவர் பல இடங்களுக்கு போகிறார். போகிற இடத்துல எல்லாம் ஒருவேளை அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வசதி இருக்கும் போல. ஆகவே நாமும் அவரோட பின்பற்றி சென்றால் அவருக்கு கிடைக்கிற வசதி நமக்கும் கிடைக்கும் அல்லவா என்கிறதாக நம்பி இருப்பான் போல. ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கும் சொல்லுகிறார், நீ தப்பாக புரிந்து கொண்டாய், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடமில்லை. அங்கே அவர்களிடத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் தவறான நோக்கத்திற்காக என்ன தேடுகிறீர்கள், அழிந்து போகிற நோக்கத்திற்காக தேடுகிறீர்கள், அதற்காக தேடி வராதீர்கள், மாறாக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் இருக்கிறது, அதற்காக வாருங்கள் என்று சொல்லுகிறார். தவறான நோக்கத்தின் அடிப்படையில தேடி வராதீர்கள். இந்த பூமியிலே உங்களுக்கு இன்னைக்கு சுவரொட்டிகள் அங்கங்கு கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்கள் என்கிற பெயரிலே, சுவிசேஷ கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் என்கிற பெயர்ல எல்லாம் சுவரொட்டிகள் அடித்திருக்கிறதை பார்க்க முடியும். அது பல காரியங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். வரம் பெற்ற ஊழியக்காரர், வியாதியா, என்னது கடன் பிரச்சனையா, பண கஷ்டமா, இந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்பதாக போஸ்டர்கள் எல்லாம் அடித்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த நோக்கத்திற்காக வராதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மக்களை அழைப்பதே இந்தந்த நோக்கத்தை காட்டிதான். இந்த நோக்கங்கள் சந்திக்கப்பட வேண்டுமா, இதற்காகவே வாருங்கள் என்கிறது போல இருக்கு. அப்போ எந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு எதிராக இன்றைக்கு மனிதர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், நீ வந்த நோக்கம் தவறு, நீ வந்த நோக்கம் தவறு, இதற்காக வராது என்கிறது போல சொல்லுங்க. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை ஒருவனை அழைக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார்.
அப்போ வேறொருத்தனை அவரை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவது என்றால் என்ன என்பது தெரியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது பணத்திற்காக, பொருளுக்காக, உணவுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காகத்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அவனை ஆண்டவர் கூப்பிடுகிறான். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது வர முடியாது, பின்பு வருகிறேன். பின்பு என்றால் ரொம்ப காலம் கழித்து வருகிறேன். அவன் பதில் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இப்போ என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண பின்புதான் நான் வர முடியும். அதுக்கு என்னோட அப்பா செத்து போய் அடக்கம் பண்ணி அதுக்கு பிறகு நான் வரேன். இப்போ எனக்கு சின்ன யங் ஏஜ் தான். இப்போ வந்தா சரியாகாது. நான் கொஞ்சம் எல்லாம் அனுபவிச்சு என் அப்பா அடுத்து செத்து அப்பாவை அடக்கம் பண்ண வேலையெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் ஏஜ் ஆகும் எனக்கு, அதுக்கு பிறகு நான் வர்றேன் என்பதாக சொல்லுங்க. அப்போ அதாவது இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதோ அவனோட அப்பா அங்க வீட்டுல செத்து கிடக்கிற மாதிரியும், அவனை செத்து கிடக்கிற அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன், அந்த மாதிரி அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட மாதிரி நான் எண்ணிக்கொள்ள கூடாது. உண்மையில அவனோட அப்பா இப்போவும் உயிரோட தான் இருக்கிறாரு. அதாவது தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது, என்னுடைய அப்பா எப்ப சாகுறாரோ அந்த சாகிறது பிறகு பிள்ளை அடக்கம் பண்ண வேண்டிய அந்த முறைமை இருக்கிறதோ, அந்த கடமைகள் எல்லாம் முடிச்ச பிறகு நான் வர்றேன். அதைத்தான் அவன் சொல்ல வர்றேன். உண்மையில அவனுடைய அப்பதான் அங்க செத்து கிடக்கிறாருன்னா அவன் இங்க இருந்திருக்க மாட்டான், இப்ப அடக்கம் பண்ணிட்டே இருந்திருப்பான், இங்க இயேசு கிறிஸ்துவத்துல இங்க இருந்திருக்க மாட்டான். அப்போ இவன் எப்போ எதிர்காலத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கான். அவனுக்கு அப்பா எப்ப சாவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்னுடைய அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு நான் வர்றேன், அதுதான் அவனுடைய பதில். அவனுக்கு உண்மை தெரியும், இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்ற வேண்டும் என்று தெரியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவே கூப்பிடுகிறான். ஆனா அவனுடைய பிரச்சனை, இப்போ இந்த எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு நான் வரேன். அதான் அதற்காக தான் காலம். அதுக்கு ஒரு பதில் என்ன, என்னோட அப்பாவுடைய காலத்துக்கு பின்பாக வரேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்போ அவனுடைய அது ஒரு சாக்கு போக்காக இருக்கிறது. மரித்தவங்க அவங்க அப்பாவை அடக்கம் பண்ற காரியங்கள் எல்லாம் மரித்தவர்கள் பார்க்கட்டும். ஓ, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிந்தும் நம்ம கொஞ்சம் காலம் போகட்டும், காலம் போன பிறகு நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ண பிறகு, அதுக்கு பிறகு என்னது வரலாம், கொஞ்சம் ஏஜ் எல்லாம் ஆன பிறகு மெச்சூர் வரலாம் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறது உண்டு. அப்போ இது சரியா கேட்டால் இது சுயநலம். உண்மையிலே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாளைக்கு நடப்பது என்னவென்று நமக்கே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவேதான் நீதிமொழிகளிலே நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்பதாக சொல்லியிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை தெரியாத பட்சத்திலே நான் நாளைக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லுவதே முதலாவது தவறு. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்ய வேண்டும். ஆகத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும், இன்றைக்கே இப்பொழுதே அனுகிரக காலம் என்று சொல்லி, இன்றைக்கே இரட்சணிய நாள். அப்போ ஒரு உண்மை புரிகிறது என்று சொன்னால், ஒரு சத்தியம் தெரிகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடினால், இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தால் அவர் நித்திய இவர் மூலமாகத்தான் அழியாமை உள்ள வாழ்வு கிடைக்கும். இவர் தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற அந்த ராஜ்யத்திற்காக வந்திருக்கிறார். அழியாமை உள்ள ராஜ்யத்தை இவரால் மட்டும்தான் தர முடியும். எல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிந்தும் அவன் வருவதற்கு சம்மதம் தான். ஆனால்
இப்பொழுது வர முடியாது. என்னுடைய எல்லா என்னது கடமைகள் எல்லாம் முடித்த பிறகு அது எப்ப முடியும் அது தெரியாது. அவன் அப்பா எப்ப சாகிறது, எப்ப அடக்கம் பண்ணி எப்ப வர முடியும் தெரியாது அல்லவா? அப்போ அதுக்கு எல்லாம் முடிந்த பிறகு வருகிறேன் என்பதாக சொல்வது அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். யோவான் புத்தகத்திலே ஒரு 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். அப்போ பொல்லாங்கு செய்கிறவர்கள் அவன் ஒளியை பகைக்கிறான். அவர்கள் ஏன் ஒளியினிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது. இப்போ ஒளியினிடத்திலே வந்தால் இப்பொழுது வாழ்கிறது போல இந்த ஒளியினிடத்திலே போனால் வாழ முடியாது. நாம் சில காரியங்களை சேஞ்ச் செய்தாக வேண்டும். நாம் காரணம் இயேசு கிறிஸ்துவத்திலே வரும்போது நான் முந்தின ஏற்கனவே வாழ்ந்தது போல நான் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவத்திலே வரும்போது அவர் கண்டித்து என்னை சீர்படுத்துகிறவராக இருப்பார். அப்போ தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படும். அப்போ அந்த கிரியைகளை விட்டு 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 பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இது பொல்லாங்கு செய்கிறவனுக்கு அல்லது ஏதாவது ஒரு இதிலே சிக்கி இருக்கிறவனுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆகவே தான் அவர்கள் ஒளியினிடத்திலே வராமல் இருக்கிறார்கள். ஓ, இந்த இளைஞனும் அல்லது இந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை அழைத்தும் கூட ஏன் வரவில்லை? அல்லது வருகிறேன் என்று சொன்னாலும் நான் காலம் தாழ்த்தி வருகிறேன் என்று சொல்ல காரணம் அவ்வளவு நாட்களும் என்னது ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாமே, இயேசு கிறிஸ்துவோடு போனால் கஷ்டம் என்பதாக எண்ணிக்கொண்டு அப்போ இன்னும் நான் அதெல்லாம் என்னுடைய கடைசி காலத்துல என்னுடைய அப்பாவுடைய காலத்துக்கு பின்பு நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். அடுத்ததாக இன்னொருத்தன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இன்னொருத்தன் அவனாகவே வந்து இயேசு கிறிஸ்துவிலே பேசுகிறான். 61ஆம் வசனம், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். இப்போ என்னது, நான் உம்மை பின்பற்றுவேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய வீட்டாருடைய சம்மதம் எனக்கு தேவை. என்னுடைய வீட்டார்கள் சம்மதித்தால் நான் உம்மை பின்பற்ற தேவை. என்னுடைய வீட்டாருடைய சம்மதம் கிடைத்த பின்பதாக நான் உண்மை வந்து பின்பற்றுகிறேன் என்கிறதாக சொல்லுகிறேன். வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்திலே அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவரே நான் எப்போ என்னது உண்மை பின்பற்றுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட வீட்டுல போய் பெர்மிஷன் கேட்டு அவங்க எனக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாம் வச்சு அவங்க அனுப்பிவிட்ட பிறகு நான் வர்றேன் என்பதாக சொல்லுகிறான். அப்போ இவனுக்கும் என்னது பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது இவனுக்கு விளங்கி இருக்கிறது. முதல் நபரை போல முதல் நபர் எதற்காக பின்பற்றினான்? இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான், இந்த உலக காரியங்களுக்காக தேடி வந்தான். இரண்டாவது நபருக்கு எதற்காக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் என்று தெரியும், ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கொஞ்சம் காலம் கழிந்த பின்பதாக நம்ம இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து விட்டான். இந்த நபர் இதெல்லாம் பார்த்து கொண்டு சரி இப்போ பழிய தூக்கி யார் மேல போடுகிறான்? அடுத்தவர் தன்னுடைய குடும்பத்தின் மேல போடுகிறான். நான் மறுத்தையா, ஆனா அதுக்கு முன்னாடி போய் நான் வீட்டுல என்ன நல்லபடியா அனுப்பி வச்சு அவங்க அனுப்பி வச்ச பிறகு நான் வர்றேன். அப்போ உண்மையிலே அவன் அப்படி போய் கேட்டா ஒருவேளை அனுப்பி வைப்பார்களா? வாய்ப்பு குறைவு. காரணம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனா இப்ப நாளைக்கு நான் என்ன நம்ம வீட்டுல இருக்க மாட்டானே, இப்ப இவனை எப்படி அனுப்பி நீ போகண்டான்னு சொன்னா அவன் என்னது போக மாட்டான். ஏன்னா போறதே என்னது வீட்டுக்காரங்கிட்ட போய் அவங்க அனுப்பி வச்சுக்கிட்டா அதுக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று
நினைத்து விட்டு, ஆனா என்னுடைய வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கணும், அவங்க பெர்மிஷன் தந்தாதான் என்னது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல வேற என்னுடைய சமுதாயத்துக்காரர்கள் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அப்ப அவர்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் செய்தால், அவர்கள் அனுமதித்தால் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது அது வெறும் ஒரு சாக்குபோக்கு. அது நான் எனக்கு சம்மதம் தான், எனக்கு இஷ்டம் தான், எனக்கு தேவனை பின்பற்றுவது இஷ்டம் தான். இவன் அப்படித்தான் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிடவில்லை, அவனாகவே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, என்னோட வீட்டுக்காரங்க அனுப்பி விட்டுறணும், அதுக்கு பிறகு நான் வரேன். அப்போ இது தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியான செயல் அல்ல. ஏர் உழுகிறவர்கள் அந்த கலப்பையை பிடித்து அதை சரியாக பார்த்து உழ வேண்டும். அப்பதான் அந்த உழும்போது சரியான நேர்கோட்டிலே உழ முடியும். பின்னாக திரும்பி பார்த்தால் நாம் கழுத்தை திருப்பும் போது நம்முடைய கை மாறி என்னது, அந்த பாதை நேராக போவதற்கு பதில் கோணலாக உள்ளதேறிடும். அப்போ அது ஒரு பின்னிட்டு கலப்பையின் மேல் கை வைத்து விட்டால், அந்த உழுவதற்காக களத்துல இறங்கி விட்டால் நம்முடைய கவனம் அதுல உழுவதிலே தான் இருக்க வேண்டும். பின்னாக திரும்பி பார்ப்பது அது உழுவதற்கு தகுதியான செயல் அல்ல. உழுகிறதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்ன, ஒருவன் உழுவதற்காக கலப்பையில் கை வைத்து விட்டால் அவன் திரும்ப பின்னாக பார்க்க கூடாது. காரணம், பின்னாக பார்த்தால் அந்த உழுகிறது கோணலாக போகும். அதே காரியத்தை தான் நான் இங்கே சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பின்பதாக நான் வீட்டுக்காரங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஆண்டவர் நீதியாக நடக்க வேண்டும், இப்படி கிறிஸ்தவத்துக்கு என்று ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது, அதுக்கேற்றபடி வாழ வேண்டும். சரி நான் வாழ்ற ஆண்டவரே, ஆனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க இதில் என்று சொல்லி ஒரு ஆனாலும் என்று வருகிறது என்று சொன்னால் அதான் பின்னிட்டு பார்க்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக வருவதற்கு தகுதியான செயல் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தகுதியான செயல் அல்ல. அப்போ நாம் இந்த பூமியிலே மனிதர்களை பிரியப்படுத்தியும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இந்த உலகத்தையும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யாரையாக ஒருவனை பகைத்துத்தான் ஆக வேண்டும். ஒன்றுகள் அவனை பகைத்து இவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லது இங்கே பகைத்து அங்கே. அது சரியான செயல் அல்ல. அப்போ இங்கே இவர்கள் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியான அந்த நோக்க அவர்களிடத்திலே இல்லாமல் இருந்தது. 3 வெவ்வேறு நோக்கங்களாக இருந்தாலும் அது 3மே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியான ஏற்புடையதான செயல் அல்ல. இயேசு கிறிஸ்து இதே அதிகாரத்திலே முன்பு இதை குறித்து ஏற்கனவே பேசியிருந்தார். லூக்கா அதே 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றி வர்றீங்கன்னு தேவனுடைய ராஜ்யம் இதுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி என்று சொல்லி பின்பற்ற நினைத்தால் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். அதாவது உங்களுடைய சுயம் என்று சொல்லி இருக்கும் உங்களுக்குள்ளாக, அதுதான் என்னது, நான் இப்படி வாழ வேண்டும், இது எல்லாம் இந்த உலகம் சார்ந்த நம்முடைய ஆசைகள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அது எல்லாம் தான் நான். அதை அதை வெறுக்க வேண்டும். உன்னை வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக வருகின்ற அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து ஒரு இடத்துல சொல்லும் போது, தன் மனைவியாவது மகளையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது
என்று சொல்லி சொல்லுவார். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 14:26 வசனம். யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சீசனாக இருக்க முடியும். இவைகளையும் பிரியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசனாக இருக்க முடியாது. அப்போ எல்லா குடும்பத்தையும் இங்கே என்னிடத்துல தகப்பன் தாய் மனைவி பிள்ளை சகோதரன் சகோதரி கடைசியாக ஜீவன் உயிரை கூட வெறுக்க வேண்டும். அப்போ வெறுக்கிறது என்று சொன்னா இங்கே எந்த அடிப்படையில சொல்லப்பட்டிருக்க கடவுளுக்கு இணையாக அல்லது அதற்காட்டிலும் மேலாக அன்பு கூறுதல் அது கூடாது. வெறுக்கிறது என்று சொன்னா அன்பை காட்டக்கூடாது என்றல்ல, கடவுளுக்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ அன்பு காட்டக்கூடாது. இப்போ கடவுளா குடும்பமா என்று சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதை எடுக்க வேண்டும்? அங்கே ஒருத்தன் என்னுடைய குடும்பத்திடத்துல கேட்டு அனுபவித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னாங்க, அதே போல எடுக்கக்கூடாது. கடவுள் தான் இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் என்று சொல்லி முடிவெடுக்க வேண்டும். அதான் வெறுக்கின்றது. என்னுடைய விருப்பம் எனக்கு என்று சொல்லி ஒரு விருப்பம், சில விருப்பங்கள் இருக்கும் அல்லவா, இது என்று சொல்லி என்னுடைய விருப்பமா கடவுளுடைய விருப்பமா என்று சொல்லி வரும்போது எதை ஜீவனை வெறுக்கிறது என்று சொன்னா அங்கே கடவுளுடைய விருப்பம் தான் முக்கியம் என்று சொல்லி என்னுடைய விருப்பத்தை விட்டு விடுவது. அப்போ இதுதான் வெறுக்கிறது, தன்னைத்தான் வெறுக்கிறது, ஜீவனை வெறுக்கிறது என்று சொல்லி. அப்போ அதுதான் சீசனாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இங்கே மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 ஊமை கதைகளை சொல்லி என்னை பின்பற்ற வர வேண்டும் என்றால் சும்மா எமோஷனல்ல இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கும். கூட்டங்கள்ல நடத்தி ஏதாவது சில கதைகள் சொல்லி இயேசு கிறிஸ்து கடந்த அது இதெல்லாம் தீரும் என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு எமோஷனலா ஒரு மியூசிக் எல்லாம் பிளே பண்ணி இப்பொழுது யாரெல்லாம் எங்கே வருகிறீர்கள், உங்களை ஒப்புக் கொடுக்க வருகிறீர்கள் என்று கேட்பாங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் கேட்கல. மாறா நல்லா யோசிச்சு கணக்கு பார்த்து என்ன உங்களால பின்பற்றி வர முடியுமா, என்ன பின்பற்றி வந்தா இந்த உலகத்துல இவ்வளவு உங்களுக்கு பாதகங்கள் இருக்கு, உங்களை வெறுக்கணும், ஜீவனை வெறுக்கணும், இதெல்லாம் வெறுக்க வேண்டி இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி சுபோக வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்காக நான் வரல. இதெல்லாம் நீங்க கணக்கு பாருங்க, கணக்கு பார்த்துட்டு கடைசியா முடிவெடுத்து வாருங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு எமோஷனல்ல ஒரு முடிவெடுத்து உடனே உள்ள வாருங்க அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. பிளாக் இது மிரட்டல்ல பாருங்க. 2 கதை சொல்றாரு லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல. ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து ஒருவனுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுறான், அஸ்திவாரம் போடுறான். அதுக்கு பிறகு என்னது, மேல பில்டிங் எழுத்துறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. பில்டிங் நல்ல அவனுக்குள்ள நல்ல இமேஜினேஷன்ல நல்ல கற்பனையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டணும்னு பிளான் பண்ணிட்டான். அதுக்கு பெரிய ஃபவுண்டேஷனும் போட்டுட்டான், கட்டிடத்தையும் கொஞ்சம் கட்டி எழுப்பிட்டான். இப்ப கையில காசு இல்லை, கட்டிடம் பாதியில நிக்குது. அதுக்கு அவன் எதுக்கு அந்த கட்டிடத்தை கட்டணும்? அதான் ஆண்டவர் சொல்றான். அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் இப்ப பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணாதீங்க. நீங்க ஏதோ நான் எமோஷனல்ல, நான் சில பாஸ்டர்கள் பேசுறேன் அந்த பேச்சுல எமோஷனல்ல நானும் கிறிஸ்துவ உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதையும் பண்ணாம இங்கேயும் பண்ணாம காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறதுனால பரியாசத்தான் பண்ணப்படுவீர்கள். பெரிய கிறிஸ்தவ மாதிரி போன பாருங்க, வாழ்க்கை அசுத்தமா கிடக்குது. கிறிஸ்தவத்துக்கு வராமல் இருக்கும் போது கூட ஓரளவுக்கு அவன் நேர்மையா இருந்திருப்பான். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு ஏகப்பட்ட போய் சொல்லுகிறவரை மாறி இருப்பான். இன்னைக்கு நிறைய போதகர்கள் அப்படிதான் 1ஆம் தேதியே கூசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்னார். அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கட்டடம் கட்டுறதுக்குன்னா நீ எவ்வளவு முன்னாடியே பிளான் பண்ணு. இது ஒன்னால கட்டி முடிக்க முடியுமா, இல்ல முடியாதா அப்படின்னு உனக்கு எவ்வளவு செலவாகும் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணு. கால்குலேட் பண்ணி உன்னால கட்டி முடிக்க முடியும்னு தெரிஞ்சா மட்டும் என்னது அதை கட்டுறதுக்கு இறங்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் ஓ
என்னை பின்பற்றி வருவதற்கு உங்களால முடியுமா? இவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன பின்பற்றணும்னா இவ்வளவு காரியங்களை வெறுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள வர்றீங்களா? அதை யோசிச்சு பார்த்து என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கதையும் சொல்றாரு. அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரோட கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? ஒருவேளை கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒரு 2 ராஜாக்களுக்கு இடையே யுத்தம். இப்ப இவங்கிட்ட ஒரு 10,000 படைகள் தான் இருக்கு, அவன்கிட்ட 20,000 படைகள் இருக்கு. சரிடா, யுத்தம் வந்தாச்சு, என்கிட்ட கம்மி இருந்தாலும் உன்கிட்ட நிறைய இருந்தாலும் நான் யுத்தத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதா புத்திசாலித்தனம்? போனா ஒட்டுமொத்த நாடு தோல்வி, உன்னுடைய 10,000 பேரும் கொல்லப்படுவாங்க, உன் நாடும் போச்சு. அப்போ நீ முதல்ல உன்னால அதுல இந்த யுத்தத்துக்கு போனா உன்னால ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு கணக்கு பார்ப்பாங்க இல்லையா ஒரு ராஜாவுன்னா? அதே மாதிரிதான் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ கணக்கு பாரு, கால்குலேட் பண்ணி பாரு, உன்னால வெறுக்க முடிஞ்சு தெரிஞ்சுட்டு உள்ளவா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தை நீ வராத என்பதல்ல, நீ என்னை பின்பற்றி வர்றதுனால என்னெல்லாம் நடக்கும் என்பதை தெரிஞ்சிட்டு உள்ளவா என்று சொல்லுகிறார். இதனாலதான் 1ஆம் நூற்றாண்டுல எந்த அப்போஸ்தலர்களும் இப்படிப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவத்துல பின்பற்றி வாருங்கள், உங்களுக்கு செழிப்பு கிடைக்கும், அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. காரணம், அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த பிறகு அவங்க அது நிமித்து ஏகப்பட்ட உபத்திரங்களுக்குள்ளானாங்க. அதான் நடந்தது. அதை சொல்லிதான் அவங்க கூப்பிட்டாங்க. இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த உலகத்துல நீங்க என்னுடைய சீடர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு உள்ளவாங்க ஆண்டவர் சொல்றாரு. கணக்கு பாருங்க. சும்மா அது எமோஷனல்ல கிறிஸ்தவத்தை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, அதான் ஆண்டவர் சொல்லுவாரு. ஓ, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லு. பிதாவின் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது, வேற வழி ஆப்ஷன் கிடையாது. அப்போ அது இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல. இது தெளிவாக தெரிந்து திட்டமிட்டு ஓகே இதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அப்போ இந்த உலக காரியங்களுக்காக அல்ல. அப்போ தன்னை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா தன்னை வெறுக்கணும், குடும்பத்தை எல்லாவற்றையும் வெறுத்து தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அப்போ இதெல்லாம் கணக்கு பாரு. அப்போ கணக்கு பார்த்துட்டு ஓகே அப்ப இதுக்காகத்தான் வரணும், அப்ப நான் ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுக்காகத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முடிவு எடுத்துவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு. அப்போ அந்த 3 பேர் மாதிரி நாம இருக்காம நம்ம சரியான ஒரு நோக்கமுடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம்.